கைலாயத்துக்கு ஒரு முறை பிரம்மன் வந்துட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற முருகன் ரொம்ப சின்ன பையனா இருந்ததுனால அவரை பிரம்மன் அலட்சியம் படுத்தி இருக்காரு. இதை முருகன் கவனிச்சு பிரம்மனிடம் படைப்பு தொழிலுக்கு ஆதாரமான ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை முறையாக உச்சரிச்சு அதுக்கான ஆதாரம் என்ன அப்படின்னு சொல்லி பொருளை கேட்டிருக்காரு. இதுக்கு பிரம்மனால சரியாக பதில் சொல்லாததுனால பிரம்மனை சிறைபிடிச்சு அவரோட தலையில கொட்டி இந்த இடத்துல ஒரு நிகழ்வு நடைபெற்று இருக்கு. பிரம்மனிடமே கேள்வி கேட்ட நம்ம முருகர் இந்த இடத்துல அதிகார தோரணையிலேயே காட்சியளிக்கிறார். இன்னைக்கும் அந்த கொடிமரத்துக்கிட்ட நீங்க போனீங்கன்னா பிரம்மனை சிறைபிடிச்ச சங்கிலியால கட்டி வைக்கப்பட்ட கருங்கல் இங்கே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரே கோவில்ல 3 வேடங்களை நம்ம முருகர் காட்சியளிக்கிறாரு. காலையில நீங்க போனீங்கன்னா குழந்தை வடிவத்திலையும், நீங்க மதிய டைம்ல போனீங்கன்னா இளைஞர் வடிவத்திலையும், சாயங்காலம் நீங்க இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா அவர் ஒரு முதியவர் வடிவத்திலையும் நம்ம முருகன் காட்சியளிக்கிறாரு. இந்த ஊருக்கு ஏன் ஆண்டார் குப்பம்னு பேர் வர்றதுக்கான காரணத்துக்கான ஒரு புராணமும் இருக்கு. முருகன் இங்க ஆண்டியா வந்ததுனால ஆண்டியார் குப்பம் என்று கூறப்பட்ட இந்த ஊர் பின்னர் ஆண்டார் குப்பம் என்று மாற்றப்பட்டது. இந்த கோவிலுக்கு நீங்க வணங்கிட்டு போனீங்கன்னா அதிகார கோலத்தில் காட்சியளிக்கும் முருகனை தரிசித்தால் உயர் பதவிகள் கிடைக்கும், பதவிகளில் உள்ளவர்களுக்கு பணி சிறக்கும். இந்த கோவில்ல குழந்தை இல்லாதவங்க நிறைய பேர் குழந்தை இல்லாதவங்க இங்க வணங்கிட்டு